ஈஸி அண்ட் குயிக் பாஸ்தா ரெசிபி செய்கிறதுக்கு 2 கப் அளவு பாஸ்தாவை கொதிக்கிற வெந்நீரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா வேக வச்சுடுங்க. பாஸ்தா வெந்து வரதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வேக வச்சிடலாம். காலிஃப்ளவரை கொதிக்கிற வெந்நீரில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு குக்கரில் ஆட் பண்ணி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். வெந்த பாஸ்தாவை ட்ரைன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு வேக வச்சுருந்த வெஜிடபிள்ஸையும் இது கூட ஆட் பண்ணி வெந்நீரில் போட்டு எடுத்த காலிஃப்ளவரையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம். நல்லா காய்கறிகளோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மேக்ரோனியை இதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சிம்மிலே போட்டு 2 மினிட்ஸ் வேக வச்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி சூடாக இறக்கி சுவையாக பரிமாற வேண்டியதா குயிக் அண்ட் ஈஸி பாஸ்தா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.